நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற மெர்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்குமாரா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வாக்குமாரா தேவவாரும் வல்லமையால் நிறைக்க, வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே, வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே. கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கிருபாசனபதியே நின் கிருபையில் நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நின்றிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நான் பூரணராகிடவே, வான பராபரனே இப்போ வாரும் எம்மச்சிலே, வான பராபரனே இப்போ வாரும் மச்சிலே. என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க, ஆவியினால் எம் உள்ளமதினில்
அக்கினி பற்றிடவே ஆவியினால் எம் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா. வானபரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே. வானபரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே. வந்து நித்திருக்கரத்தால் எமை ஆசீர்வதியுமையா. வந்து நித்திருக்கரத்தால் எமை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. வானபரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே. வானபரா பரனே இப்போ வாரும் மச்சியிலே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியினால் எம் உள்ளம் அதினில் அக்கினி பற்றிடவே யெகோவாவே எங்களின் ராஜா இறங்கி வாருமையா. பக்தன் பாடினான், நாங்களும் சேர்ந்து பாடினோம்ப்பா. உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று எங்களுக்கு தெரியும். நீர் எங்கள் மத்தியில் வாரும், நீசனை மறைத்திரணும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானையும் இந்த பிளஸிங் ப்ரேயர் டைமையும் ஜனங்களையும் பரிசுத்தமான உம்முடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். நேற்றும் என்றும் என்று மாறாத இறைவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே ஆண்டவர் என் பலவீனமான நாட்களில் கூட என்னை பலப்படுத்தி இருக்கிறார். நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். காண்டாமிருகத்தின் கொம்பில் இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய ஊழியத்திலே ஒரு நாளும் கூட சுணக்கம் காட்டாமல், தயங்காமல், அவருடைய ஊழியத்தை செய்யாமல் படுத்து விட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. கைகளை தட்டுங்களேன். ஒரு நாட்கள் கூட 1 மணி நேரம் கூட 5 நிமிஷம் கூட அவருடைய ஊழியத்திலே சோர்ந்து படுக்க அவர் அனுமதிக்கவில்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஊழியம் இல்லாட்டியே ஊழியத்துக்கு எங்கேயும் போகாட்டி எனக்கு சுகமில்லாமல் ஆகிடுதுப்பா அப்படிமே 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ ஆண்டவர் இந்த காலையில் உழவர்கள் தன்னுடைய மாடுகளை கலப்பையில் பூட்டி, இந்த கலப்பை தான் டிராக்டர், காலை 5 மணிக்கெல்லாம் அந்த மாடு ரெடியாக நிற்கும். சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் வரை உழுவார்கள். அது அசராமல் அந்த நுகத்தை சுமந்து கொண்டு உழும். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வைக்கலும் தண்ணியும் வைப்பாங்க, புண்ணாக்கு கொஞ்சம் வைப்பாங்க, சாப்பிட்டு விட்டு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரெஸ்ட்டு. அது வயசாயிருச்சு, அடிமாட்டுக்கு போகுது அப்படிங்கிற பிறகு தான் அது வேலையை நிறுத்துவார்கள். அதுவரை ஓயாது உழைக்கும். அதன் உழைப்பின் பலன்தான் மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள். தானியம் விளைகிறது, அந்த விவசாயிக்கு வருமானம்
வருகிறது. நம்முடைய உழைப்பின் பலன்தான். கர்த்தருடைய களஞ்சியத்தில் நாம் தானியங்களை சேர்க்கணும். கையை தட்டுங்களே. விடாமல் நாம் நினைச்சோம் உழவன் உழுதான். உழவன் எங்கே விழுதான்? கலப்பையை பிடித்தான். உழுதது யாது? அந்த மாடு. நீர் வளம் பொருந்திய இடத்தில் மாடுகளை ஓட்டி கொண்டு போய் விதையை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி. நீர்வளம் பொருந்திய இடத்தில் மாடுகளை ஓட்டி கொண்டு போய் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ நம்ம ஆண்டவரை சுமந்து கொண்டு போய் ஆண்டோடைய நுகத்தை சுமந்து கொண்டு கர்த்தருடைய பாரங்களை நம்மளை சுமந்து கொண்டு தினந்தோறும் உழைக்கணும். நமக்காகவும் நம்முடைய மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் உழைத்தால் சற்று நாளையிலே அதை ஓடிவிடும். மனைவியும் போயிடுவா, கணவனும் போயிடுவான், பிள்ளைகளும் போயிடுவாங்க, நீ சேர்த்து வச்சு செல்வமும் போயிடும். ஆனால் நீ ஆதாயமாக்கின அந்த ஆத்துமா இருக்கிறது பரலோகத்தில் உன்னை குறித்து சாட்சியிடும். உன் கணக்கில் தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. உன் கணக்கில் இருக்கிற அந்த மக்களை கர்த்தர் உனக்கு ரிவார்டு கொடுக்கும்படி அடையாளமாக வைப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் ஆண்டவருடைய ஊழியத்திலே சோடை போகாதிருங்கள், சோம்பேறியாக இருக்காதிருங்கள், இந்த காலத்து விசுவாசத்துக்கு தகுந்தபடி மாறிவிடாதிருங்கள். இந்த காலத்தில் விசுவாசங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த காலத்தில் இருக்கிற கூத்துகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களையும் ஆண்டவருடைய வார்த்தையை கன்வெர்ட் பண்ணிடாதீங்க. அவர்கள் பெரிய ஊழியமோ சின்ன ஊழியமோ, பெரிய சபையோ சின்ன சபையோ, அவர்கள் எப்படியேகளும் போதிக்கட்டும். ஆனால் நீங்கள் இன்னாரிடத்தில் கற்றீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, வேத எழுத்துக்களெல்லாம் சிறு வயது முதல் நீ இன்னாரிடத்தில் கற்றா என்று அறிந்திருக்கிறாயே, நான் ஒரு மனுஷனால் கற்றதுமில்லை பெற்றதுமில்லை, கர்த்தரே எனக்கு இதை வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறது உண்மையாக இருந்தால் இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் வர்றதோ, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதோ, மற்றவங்களை எரிச்சலாக பேசுகிறதோ, மற்றவங்களை செய்கிற தவறுகளை சுட்டிக்க எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. ஏன்னா அவங்கள நான் ஊழியக்காரங்க லிஸ்ட்லேயே வைக்கிறது இல்லைங்க. கைகளை தட்டி. அவங்கள ஊழியர்களாக ஏற்றுக்கொண்டாத்தானே இவங்க செய்கிற தவறுன்னு எழுதலாம். நான் ஆரம்ப நாளிலிருந்தே ஆவியிலே நிதானித்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்பே என் மகன் அபி ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். யாரும் ஒன்றுமே தெரியாது எனக்கு. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இது என்ன பாட்டுறானே, சூப்பராக இருக்குது அங்கிள், லிரிக்ஸ் பாருங்கள் அப்படின்னே. யாருடா இது இப்படின்னு ஒருத்தர் பேரை சொன்னான். நான் சொன்னேன், எனக்கு ஸ்பிரிட்டில் இடிக்குதுடா, இது டெவில் மாதிரியே தெரியுது, இதை கேட்காத, வீட்டுக்குள்ளே சமாதானம் இழந்துடும், உன் பரிசுத்தத்தை இழந்து போவாய் என்றேன். எனக்கும் அவருக்கு அந்த தனிப்பட்ட விரோதமாக வாய்க்கா சண்டையா இல்லை வயல் சண்டையா பங்காளி சண்டையா? ஆவியிலே நிதானித்தேன், ஆவியிலே உணர்ந்து கொண்டேன். இந்த ஆவி கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஆவி அல்ல. டேப் ராதாமாணிக்கம்னு ஒருத்தர் அந்த காலத்தில் பாட்டு பாடினார். டிஎம்கேயில் பாட்டு பாடுகிற ஒரு பாடகர். அவர் பாடினதான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதில் ஒரு வாசகம் பாடினார். என்ன பாடினார்? 6 வயதிலே ஆரம்ப பள்ளியிலே இயேசு பயின்றாரே, ஆகமங்கள் 66ஐயும் ஐயம் தீர கற்று உணர்ந்தாரே. பல வருடங்கள் போனது. அவர் கடைசி மரிக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இந்த வாசகம் எழுதுனதுக்காக மன்னிப்பு கேட்டார். தண்ணி அடித்துக்கொண்டு எனக்கு கத்தோலிக்க திருச்சபையார் இந்த பாடலை எழுதுறதுக்கு எனக்கு கொடுத்தாங்க. நான் எழுதி பாடினேன். அப்பொழுது இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. நான் நானாக என் இஷ்டத்துக்கு கவிதை எழுதி பாடினேன். லிரிக்ஸ் ஒரு நாள் நல்லா இருக்கும், அது எந்த பாத்திரத்திலிருந்து வருகிறது என்பது தான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ஊற்றுக்கள்லேருந்து 2 விதமான தண்ணீர் சுரக்காது. உவர்ப்பும் தித்திப்புமான தண்ணீர் ஒரே ஊற்றிலிருந்து வருமா? ஒரே நாவிலிருந்து சபித்தலும் ஆசீர்வாதம் வருமா? ஒரே நாவிலிருந்து வேசியின் பாட்டும் கர்த்தருடைய பாட்டும் வருமா? நீங்கள் இந்து சகோதரர்கள் அவருடைய தெய்வங்களுக்கு முன்னாடி நின்று பாடுகிற பாடல்களை பாருங்கள், மெய் உருகி போவீர்கள். மெய் உருகி போகணும். நீங்கள் அந்த பாடலை அப்படியே நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பாடினா எப்படி இருக்குன்னு கண்ணை மூடிட்டு கேளுங்க, பக்தி தானே வரும். அவருக்கு ட்ரெஸ் கோடு, பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன், அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பக்தி அப்படியே கொண்டு வரும் பாருங்க. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும்
கந்தனே உனை மறைவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே. அவங்க நம்புகிற நம்பிக்கையை எவ்வளோ ஆழமாய் உள்வாங்கிக் கொண்டு ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பாடுகிறார்கள். பாடுகிறதும் வணங்குகிறதும் ஆராதிக்கிறதும் அது சரியோ தவறோ அதை பற்றி நான் பேச வரவில்லை. அவர்கள் நம்புகிற நம்பிக்கையின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பயத்தையும் பக்தியும் சொல்லுகிறேன். அப்படியானால் உயிருள்ள தெய்வத்துக்கு முன்னாடி நீயும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? கைகளை தட்டி 150 சங்கீதங்களை பாடினார்கள். அதிலெல்லாம் நேர்த்தியாய் கர்த்தருக்கு இசைக்கருவிகளை வாசியுங்கள். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீதால் அருளப்பட்ட சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். மியூசிக் டைரக்டர்கிட்ட இந்த சங்கீதத்தை எழுதி ஒழுங்கா பக்திக்கு எதுவா இதை ராகம் பண்ணி சிட்ட பண்ணி ஆலயத்தில் பாட சொல்லு கொயர அப்படின்னு எழுதி கொடுத்தது. எடுத்தவெல்லாம் தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன். வியூவர்ஸ் வர்றதுங்கிறதுக்காக அவனை பக்தனாக ஏற்றுக்கொள்ளாதீங்க. பெரிய பிராண்டட் ஊழியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர்களை ஊழியராக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு, சொல்லிட்டு போட்டோம். ஆலயத்தை கட்டின சாலமோன் ஆத்துமாவை கட்ட மறந்து போனான், பாதாளம் போயினான். சாலமோன் பெரியவர். அப்போ சாலமோனை போல ஞானி ஒருத்தரும் இல்லை. அவன்தான் காரியத்தின் கடத்தொகையை பார்த்தோமானால் கர்த்தருக்கு பயந்து ஒரு வார்த்தையின்படி நடப்பதை உத்தமன் எழுதி வைத்த சாலமோன். அந்த சாலமோன் பெண்கள் விஷயத்தில் விழுந்து தன் விக்கிரகாராதனையில் விழுந்து கோமேஸ் தேவதைக்கு ஆராதனை காட்டி விழுந்து போனான். ஆத்மாவை கட்டினவன், ஆலயத்தை கட்டினவன் ஆத்மாவை கட்ட மறந்து போனான். நிற்கிற என்று சொல்லுகிற எவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்கட்டும். கடைசி கால செய்திகளை கேட்க முடியவில்லை. ஆலயம் கட்டினோம், சென்ட்ரலைஸ்டு ஏசி, கார் வச்சிருக்காரு, பென்ஸ் வச்சிருக்காரு, ஆடி கார் வச்சிருக்காரு, BMW வச்சிருக்காரு, அப்படி வச்சிருக்காரு, இப்படி வச்சிருக்காரு. இதுதான் பிரசங்கம். மகள் அமெரிக்காவில் படிக்கிறான், மகன் இங்கே இருக்கிறான். மகனுக்கு ஒரு சபை, மருமகனுக்கு ஒரு சபை, பேரப்பிள்ளைக்கு ஒரு சபை, மருமகளுக்கு ஒரு சபை, மனைவிக்கு ஒரு சபை, மனைவியை போல இருக்கிற மற்றவர்களுக்கு ஒரு சபை. நியாயத்தீர்ப்பு நாளிலே விளங்கும் இதெல்லாம். உண்மை பரிசுத்தவான்கள் துடிக்கிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். தேவனால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களே கவலையே படாதீர்கள். ஆண்டவர் தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை வைத்து வைத்த ஒரு தண்டனை இப்போ அவங்களுக்கு வராது. ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே. ஆர்குமெண்ட் இருக்காது, கொஸ்டின் இருக்காது, என்கொயரி இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான். சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு உங்கள் தூதர்களுக்கும் ஆதித்தப்படுத்தின நரகத்துக்கு போங்கள் என்று. ஆனால் தம்முடையவர்கள் இன்னார்ந்து அறுத்து சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி சிச்சித்து உருவாக்கி நித்திய ஜீவ கரையில் கர்த்தர் சேர்க்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய சிச்சை அற்பம் என்று எண்ணாதிருங்கள். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது இதோ சோர்ந்து போகாதிருங்கள். நேசிக்கிற குமாரனை தகப்பன் சிச்சிக்கிறானே. ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார். நீங்கள் விரும்பினது வரவில்லை. நம்மை காட்டிலும் புறஜாதியர்கள், மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும் செல்வந்தராக இருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் மில்லியன் பணங்களை வச்சிருக்கிறார்கள், விமானங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இயேசுநாதர் தான் கொடுத்தாரா? இந்த உலகத்தை மட்டுமே நம்பி உலகத்தின் ஆசீர்வாதத்தை இயேசு தருவார் என்று யாராவது நம்பி இயேசுவை நம்பினீர்களா? நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அப்படி ஒன்றுமே இல்லை என்னுடைய வேதத்தில். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருப்பிற நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இந்த பைபிள் வந்து ப்ராஸ்பர்ட்டியை மட்டும் பேசலை. இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு என்ன கொடுக்க தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும். உங்களுக்கு வேதனை இருக்கும், இன்னைக்கு பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, ஒரு நல்ல சொந்தமான ஒரு வீடு இல்லை, ஒரு பைக்கு சொல்லுங்கள் சார், ஒரு ஸ்கூட்டர்ப்பா அதை தர சொல்லுங்கள், நானும் ஆண்டவருக்காகத்தான் வாழ்கிறேன். கவலைப்படுற, எனக்கும் கவலையாக தான் இருக்குது. அவனுக்கெல்லாம் கொடுக்குறீர, இவனுக்கெல்லாம் கொடுக்குறீர. நானும் ஒரு கார் கொடுத்துட்டு காருக்காக ஒரு 2 மாதமாக கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு கார் வாங்கி தரக்கூடாதா? இதில் கூடயா நீங்கள் இவ்வளவு? எனக்கு உம்முடைய ஊழியத்துக்கு தானே போகணும்,
அப்படின்னு நான் சொல்கிறேன். அமைதியாக இருப்பார். என் விஷயத்தில் மட்டும் அமைதியாக மட்டும்தான் இருப்பார். ஆனால் இதுவரை என்னை தேவன் கைவிடலை, இன்னும் கைவிட மாட்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வரும், சோதனைகள் வரும். யாருக்கு? நீதிமான்களுக்கு. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் 1-2 இல்லை, எப்படி இருக்குமா? அநேகமாக இருக்கும். அவை எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. நீதிமானை தள்ளாட ஓட்டார். தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்னை பொருளுவதில்லை. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த ஊழியத்தை தாங்கிறவங்களாம் ஏழை மக்கள். நெருக்கங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய சம்பளத்திலும் தவறாமல் காணிக்க அனுப்புவார்கள். கையெல்லாம் எனக்கு நடுங்கும். கை நடுங்கும் பாருங்கள். அவங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஐயோ, நான் ஒரு 100 ரூபாங்கிறது அவங்களுக்கு பெரிய காசு. அதை கொண்டு வந்து பாஸ்டர், பிரதர் வாங்கிக்கோங்க, கர்த்தருக்கு உங்களுக்காக கொடுக்குறேன், கர்த்தருக்கு கொடுக்குறேன். என் கையெல்லாம் நடுங்கும். இவ்வளவு ஏழைகள். இந்த ஊழியத்தை அப்படி தான் ஆண்டவர் போஷிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா. தேவன் அப்படி உங்களுக்கும் அனுப்புவார். யாரையாவது அனுப்புவார் பாருங்கள். யாரையாவது அனுப்பி உங்களை பலப்படுத்துவார். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய கையில் அடங்கிருங்கள் என்றேன். இந்த வாரத்தில் உபாகம் 33:3 வாசிக்க கேட்கலாம். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் யார் கையில் இருக்கிறாங்களாம்? கர்த்தர் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைகிறார்கள். கைகளை தட்டி. பரிசுத்தவான்கள் எல்லோரும் யார் கையில் இருக்கிறார்களாம்? கர்த்தருடைய கையில் இருக்கிறார்களாம். அவர்கள் எப்போதும் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்களாம். என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. போன வாரத்தில் சொன்ன ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள். இந்த வாரத்தில் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறீங்க, அடங்கிருங்கிறது போன வாரம். இந்த வாரம் அவர் கையில் தான் நீங்கள் இருக்கிறீர்களா? கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையினாலே போதனை அடைவார்கள். பாட்டினாலே அல்ல, ஆராதனையினாலே அல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு பாட்டு. ஆனால் இங்கே போதிப்பதும் போதனை அடைவதும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையினாலே போதனை அடைவது, ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய ஆன்மீக வாழ்வை கட்டுவது, ஆண்டவருடைய வார்த்தையினாலே பரலோகம் போகும் வழியை ஆயத்தப்படுத்துவது, ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. எனவே தான் நாம் சுத்தமாக்கக்கூடிய உன்னதமான ஔஷதம், உன்னதமான மருந்து, உன்னதமான கார்பிக்னு கூட சொல்லலாம். ஒரு சுத்தமாக்கக்கூடிய உன்னதமான என்னது ஸ்டைன் ரிமூவர் அப்படின்னா, ஸ்டைன் ஆனது கரை நீக்கி. ரிமூவர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொண்டால் தானே. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களை சுத்தமாக்கும். கர்த்தருடைய வார்த்தையினால் தான் நீங்கள் பரிசுத்தமாக முடியும். எதை முயற்சி பண்ணும்? கண்ணை மூடிக்கிட்டே நான் சினிமா பார்க்க மாட்டேன், காதை மூடிக்கிட்டே நான் அசுத்தமானதை கேட்க மாட்டேன், நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், நான் மொபைலில் ஒன்றும் எடுக்க மாட்டேன், கிளாஸுக்கு போனால் அங்கேயும் போராட்டம், டீச்சர்கிட்டையும் போராட்டம். இந்த வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நமக்கு போராட்டம் உண்டு. எங்கு பார்த்தாலும் போராட்டம். 5000 வருஷங்களுக்கு முன் யோசேப்புக்கு ஒரு கிழவி எப்படி கையை பிடிச்சி இழுத்தாலோ போத்திபார் மனைவி, இப்போதும் சில கிழவிகள் சில இடத்துல இருந்து கொண்டு வாலிப பசங்களை சீரழிக்கிறாங்க. முந்தா நாள் ஒரு செய்தி ஊடகத்தில், முக்கியமான ஊடகம் சொல்லுது, ஒரு மகன், ஒரு பையன் ஆந்திராவில், ரொம்ப அழகான பையன், ரொம்ப சிறப்பான பையன், 21 வயசு இருக்கும். அவனுக்கு அந்த காலேஜில் படிக்கிற 2 பெண் ஆசிரியைகள், ப்ரொஃபஸர்ஸ், பாலியல் தொந்தரவு கொடுத்து தினந்தோறும் அவனை எங்கள் ஆசைக்கு இணங்கினால் மட்டும்தான் நான் உனக்கு இன்டர்னல் மார்க், என்ன மார்க்கு, இன்டர்னல் மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க் போடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி தினந்தோறும் அவனை டார்ச்சர் பண்ணி
அவன் கடைசியில் பொறுக்க முடியாமல் தினம் வாட்ஸ்அப்லேயே டார்ச்சர் பண்ணுறது, பொறுக்க முடியாமல் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறான். அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு நேராக பிரின்ஸ்பால்கிட்ட போகிறாரு. பிரின்ஸ்பால்கிட்ட போய் பேசினா அந்த அம்மா கூட்டி போய் அந்த காலேஜ் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆண் இதை ஒரு பெண்ணிடத்தில் செய்தால் அது பெரிய விஷயமாக நினைப்பார்கள். பெண் ஆணிடத்தில் செஞ்சால் கண்டுக்கிறது ஈஸி, ஆம்பளைக்கு கற்புங்கிறது இல்லை. பேசும் பொழுது 2 பேருக்கும் தானே கற்பம் என்பார்கள். ஆனால் ஆண் பாதிக்கப்படும் பொழுது ஒன் சைடு தான். இந்த சமூகம் அப்படி தான் வளர்ந்துருக்குது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்பாட்ட போய் பேசுனா அவன் மிரட்டியிருக்கா, திருப்பியும் அந்த 2 பேரும் மிரட்டியிருக்காங்க. அப்பா காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இந்த பையன் சூசைட் பண்ணிட்டான். மிகவும் அழகான பையன், ஒரே மகன். துடித்தார்கள் எல்லாரும். வெகுண்டெழுந்து காலேஜுக்கு போகிறாங்க, போலீஸ் அதுக்கு பிறகு தான் போலீஸ் கேஸ் எடுக்குது. அப்புறம் அவங்க வாட்ஸ்அப் வாங்கி பார்த்தா ரெகுலராக அதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பசங்கள்ட்டையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை சொல்லும் பொழுது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், சிலது ஏற்றுக்கொள்வது கடினம். இதெல்லாம் போய் பேசுவீங்க மெசேஜில்னு பேசணும். வாலிபர்கள் எதனால் தன் வாழ்க்கையை சுத்தமாக்கி கொள்வார்கள் என்பதில் மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துகிட்டு தப்பு பண்ணாமல் இருக்கலாம், மற்றவர்கள் பார்த்து வீட்டிலே சொல்லிவிடுவார்களே என்று இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உங்களோடு இருந்தால் எந்த சூழலிலும் தப்பித்து வந்து விடுவீர்கள். கைகளை தட்டி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் தப்பிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்க யோசேப்பு அதைத்தானே சொன்னான். எல்லோருக்கும் நான் அதிகாரியா இருக்கிறேன், ஆனால் உனக்கு மட்டும் வேறொருவர் அதிகாரி. இப்படி இருக்க எனக்கு சாப்பாடு போடுகிற எஜமானுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்றா சொன்னான்? இல்லை. அவன் சொன்னா, இப்படி இருக்க கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்வது எப்படி? கைகளை தட்டி. God knows everything and all. வாலிப பிள்ளைகளே, இங்கே சரியா நடக்கணும், சரியா கவனிக்கணும். உங்களை திருடுவதற்காக வருவான், உங்கள் கற்பை சூறையாடுவான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு ஒன்றுதான். உங்களை சூறையாட வருவான். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து கர்த்தரை விட்டு பிரிப்பதற்காக அவன் எத்தனிப்பான். மகிமையான கர்த்தருடைய அபிஷேகத்தை உங்களை விட்டு பிடுங்குவதற்கு அவன் தந்திரம் போடுவான். விட்டு கொடுத்திராதிருங்கள். வஸ்திர வேகாமல் ஒருவன் அக்னியை கட்டி தன் மடியிலே கட்டி வஸ்திர வேகாமல் பாதுகாக்க முடியுமா? இளமையும் பரிசுத்தமும் அப்படிதான். இளமையும் பரிசுத்தமும் அப்படித்தான். இந்த இளமையிலும் பரிசுத்தத்திலும், இளமை காலத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒரே வழி அக்னி வஸ்திரத்தை வேகாமல் பாதுகாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். கைகளை சட்டி கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்கள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமா? தன் கால் சுடாமல் யாராவது தீ மேல, தணல் மேல, அனல் மேல நடக்க முடியுமா? நல்லா இது நோட் பண்ணிக்காங்க. இது ரெண்டையும் சொல்லிட்டு சொல்றாரு, பிறனுடைய மனைவியை தொடுகிறவனும் அப்படியே அவன் ஆக்கினைக்கு தப்பான். மன்னிப்பே இல்லாத பாவம். நான் இந்த யூதர்களுடைய டெம்பிளுக்கு போனேன் இந்த இதுக்கு. அப்போ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நமக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு கடரெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த உள்ள அந்த ஆசாரியன் மட்டும்தான் போவார். இப்போ அந்த வாசல்லர் வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று, 2 வசனம் ஹீப்ரூவில் எழுதியிருந்துச்சு. அதை ஹீப்ரூ தெரிஞ்சவர்கிட்ட கேட்டேன், இது என்ன எழுதியிருக்குன்னு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடும் அன்பு கூர்வாயாக என்பதே அவர் ஒருவரே கர்த்தர். இடது பக்கம். வலது பக்கம் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தேன். அவர் வாசிச்சு சொன்னார், பிறன் மனைவியை இச்சையாதிருப்பாயாக. ஏங்க இதுக்கு என்ன சம்மந்தம்? இது மன்னிக்கப்படாத பாவம் சார்னார் கைகளை தட்டி. இது மன்னிக்கப்படாத பாவம். எவ்வளவு துணிகரம் பாருங்க. இப்போ பிறனுடைய புருஷனையும் சரி, பிரத்தியாளுடைய புருஷனையும் சரி, பிறனுடைய மனைவியும் சரி, இதோ நேசிக்கிறவன் சொல்லது, அவனை தொடுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான். வாலிபம் இளவயதும் மாயை.
இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு உணர்வுகளில் வித்தியாசம் வரும். 5 வயது வரை ஆடை போட்டாலும் சரி போடாட்டும் சரி அதுகளுக்கு வெக்கம் தெரியாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஐயே பப்பிஷே அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்ட்டு வெக்கப்படுங்க. இது 8 வயசு 10 வயசு 12 வயசு 13 வயசு வந்துச்சுன்னா குளிக்கும்போது உள்ளே நின்றுட்டு அம்மா இந்த டவல் எடுத்துட்டாங்க அப்படின்னு கூடுவான். ஹார்மோன் சேஞ்சஸ். தன்னை அறியாமல் உடம்பு வளர்வது போல அதற்கேற்றபடி மனப்பக்குவம் வருகிறது, மூளையும் வளர்கிறது. அந்த 10ஆம் கிளாஸ் வந்த உடனே கொஞ்சம் அரும்பு மீசை வரும், ஐப்ரோவை போட்டுக்குவான், சீப்பு எப்போ பாக்கெட்லேயே இருக்கும். யார் பார்க்கணும்? இங்கே கார் போய் எந்த இடத்துலாம் நிற்குதோ நான் உள்ளே உட்காந்துருப்பேன். இந்த கண்ணாடி மிரர் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி சைடு மிரர், அதுக்கு பேர் அப்படிமாங்க. எனக்கு சிரிப்பாக ஒரு சில நேரம் கிளாஸ் அப்படியே இறக்குவேன். பார்த்தா ஒரு 15 வயசு 16 வயசு 17 வயசு, இங்கே சீவுறதென்ன இங்கே சீவுறதென்ன. நம்முடைய ஆடை அலங்காரங்கள் ஒப்பனைகள் நமக்கு திருப்திக்கா நம்மளை மற்றவர்கள் பார்த்து ரசிப்பதற்கா என்பதை முதல்ல தீர்மானிக்கணும். மற்றவர்கள் யாரும் நம்ம ரசித்து சர்டிஃபிகேட் பண்ண போகிறதில்ல. நமக்கு சுத்தத்திற்காக ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். நாம் ஜென்டிலாக இருக்கணுக்காக ஒரு ஆடை, நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ளலாம். முகல்லாம் நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் அலங்காரம் பண்ணாதீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் முகத்தெல்லாம் சரி பண்ணி கொள்ளுங்க. ஓவராக நான் சொல்லுவேன், ஒரு செயின் போட்டுக்கம்மா, ஒரு வளையல் போட்டுக்க, நல்லாயிருக்கும். சிலது பார்த்திங்கன்னா சிலைக்கு சாத்தின மாதிரி சாத்தி வந்து நிற்கும். அந்த உருவத்துக்கும் அந்த நகைக்கு சம்பந்தம் தங்கம் வெக்கப்பட்டுரும். நான் பிறந்தது உங்களத்தில் போடுறதுக்கா அப்படின்னு அதுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் பாருங்க. ஏன்னா பொருந்தாமல் இருக்கும். இருக்கிறதுங்கிறதுக்காக நாய்ச்சங்கில் அள்ளி போட்டது மாதிரி அள்ளி போட்டு இப்படி வந்து நின்று போஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? நடிகைகள் மேக்கப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதான் தொழில். அது இல்லாட்டி யார் அங்கே வாண்டட் இல்லை, ரிஜெக்டட் பீஸ் ஆகிடும். நீங்கள் நடிகைகள் அல்ல. முதலாவது ஒரு குடும்ப தலைவி, ஒரு தாய், ஒரு மனைவி, அடுத்து கர்த்தருடைய பிள்ளை. கைகளை தட்டுங்களேன். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் தான். முடி கொட்டினா கொட்டிட்டு போகுது. யார் பார்க்கணும்? உன் முடியை பார்த்து தலையை பார்த்து யாரும் உன்னை ரசிக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையா என்று யார் உன்னை விரும்புகிறார்களோ அவர்கள் போதும் உனக்கு துணை. கைகளை தட்டி ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதை போல பாக்கியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த பசங்க ஏதாவது காரியம் சாதிக்கும்னா என்னை புகழ்வாங்க. அங்கிள் என்ன அழகாக இருக்கீங்க அங்கிள், கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க. கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கேப்பையில் நெய் வெடிதுமா, கொஞ்சம் எனக்கு சபலம் தட்டும். உடனே அப்படியா, நான் அவ்வளோ அழகாக இருக்கேனாடா. ஆனால் அவன் இப்போ சொல்கிறது 100% பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் காலேஜில் படிக்கும்போது என்னோட ரூம்மேட்டை ஈரானி, எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் படித்தார்கள். அது திருச்சூருக்கும் பாலக்காட்டுக்கு இடையில் விக்டோரியா காலேஜில் எல்லாம் அங்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த கல்லூரியிலே மிகவும் அசிங்கமான ஒரு மனுஷன் நான் தான். அதனால ஓவர் மேக்கப் போட்டு போவேன். அது இப்பவும் தொடர்றதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஓவராக மேக்கப் போட்டு அழகாக காட்டுறதுக்கு என்ன மேக்கப் போட்டாலும் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தொகை விரித்து ஆடியதாம் அங்கே. மயில் ஆடுதை நினச்சி வான்கோழியும் ஆடிச்சான். நல்லாவா இருக்கும்? பிரியாணி போட்டுருவாங்கல்ல. அப்போ அது நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது தான் பேரழகு. கையை தொட்டுங்களேன். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க அழகு தான் பேரழகு. ஆண்டவர் நமக்கு ஊனமில்லாமல் படைத்தார், நல்ல இதயத்தை கொடுத்தார், நல்ல கண்களை கொடுத்தார், சுவாசிக்க நல்ல ஒரு நுரையீரலை கொடுத்தார், நல்ல அவயவங்களை கொடுத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல குணத்தை கொடுத்தார். இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதில் நீங்கள் சந்தோஷப்படணும். நான் எப்பொழுதுமே நான் தவறு செய்து விட்டால் எப்பொழுதும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று துடித்து கொண்டே இருப்பேன். பலிபீடத்திலிருந்து கூட டங் ஸ்லிப்பில் எனக்கு வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்காக மனதுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. யார் மனதையாவது நான் புண்படுத்தியிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அவங்க சொல்ல வேண்டாம். அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வர எனக்கு சமாதானம் இருக்காது. அதில் நான் தயங்குவதே இல்லை. ஏன்னா என்னுடைய அக்கௌண்டெல்லாம் எங்கே இருக்கு?
கர்த்தரிடத்தில் இருக்குது. கையை தட்டுங்களேன். இந்த நீட் எக்ஸாமில் ஒன்று தப்பு விட்டால் இன்னும் ஒரு 4 இன்னும் மைனஸ் பண்ணுவாங்களே, அப்படி ஆகி போயிடும். நம்ம எவ்வளவோ நடந்து இதிலெல்லாம் குறை விட்டோம்னா அது மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவார். அதனால் முடிந்த அளவு நம்மை சரி பண்ணிக்கொள்வோம். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையினாலே போதனை அடைகிறீர்களாம். ஒரு அல்லேலூயா. பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறீர்கள். ஏன்னா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவர் நாமத்தை நம்பும் பொழுது, அவரோடு நாம் வசிக்கும் பொழுது நம்ம எதுவும் சேதப்படுத்தாதான். கையை தட்டுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையில் நிற்கும் பொழுது நீங்கள் சாவுக்கு எதுவான யாதை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த. அதுக்குன்னு போய் விஷத்தையும் அரளிக்கொட்டையை அரைச்சி குடிச்சிக்கிட்டு பறிச்சு பார்க்காதீங்க. இந்த உலகத்துக்கு வருகிற எந்த மரணத்தை உண்டாக்குற, ஆன்மீக ஆத்மா மரணத்தை உண்டாக்குகிற, சர்ற மரணத்தை உண்டாக்குற எந்த தீங்கும் உங்களை சேதப்படுத்தாது. கைகளை சட்டி மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கும் கர்த்தருடைய கண்கள். மகிமையான கர்த்தருடைய கரம், மகிமையான கரம். அவருடைய கண்கள் எப்பொழுது உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதா? மகிமையின் கர்த்தருடைய வல்லமை உள்ள கரச்சினால். யோவான் 10:28 சொல்லுகிறது, என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் என் கரத்தில் இருக்கிறது, ஒருவன் அவை என் கரத்திலிருந்து பறித்துக்கொள்ள முடியாது. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்வை தேவன் ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தீங்குக்கு விலக்குவார், சாபத்துக்கு விலக்குவார், வியாதிக்கு விலக்குவார், சத்துரு வல்லடிகளுக்கு விலக்குவார், பலவீனத்துக்கு விலக்குவார். உங்கள் வாழ்வை செழிப்பாக்க தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. மகிமையான தேவனுடைய கரச்சினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பூமியின் வெளிகள் இருக்கும் மிருகங்கள் என்னுடையவைகள். ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்களை பிடித்து ஒரு பெரிய குகையிலே தள்ளி போட்டு விட்டார்கள். அங்கே சிங்கங்கள் இருந்தது. இன்றைக்கு நாம் தொலைந்தோம் என்றார்கள். ஒரு சிங்கம் ஒரு சேதப்படுத்தவில்லை. தள்ளினவர்கள் காலில் வந்து பார்த்தார்கள். அமைதியாய் சிங்கம் படுத்து உறங்கி கொண்டிருந்தது, இவரும் தூங்கி கொண்டிருந்தார். தூக்கி விட்டார்கள். இது தானியல் காலத்தில் மட்டும்தான் நடந்து நினைக்காதீங்க. நம்ம தலைமுறையிலும் ஒரு பக்தர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா மிருகங்களும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை அறிவீர்கள், வனாந்தலத்திற்கும் விலங்குகளை அறிவீர்கள், அவைகள் என்னுடையவைகள். கைகளை தட்டி ஒரு காகத்தை கூப்பிட்டு தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுனாரு, கொடுத்துச்சு. சேவலை கூப்பிட்டு என்னுடைய அப்போஸ்தலன், என்னுடைய சீடன் மறுதளிப்பான் கூவினாரு, கூவிச்சு. ஒரு கழுதையை கொண்டு போய் என் தீர்க்கதரிசி முட்டாப்பையன் மாதிரி போறான், அவன்கிட்ட பேச மதிகேடாய் போகிறான். அவன்கிட்ட பேச கழுத தீர்க்கதரிசிக்கு பேசிச்சு. கையை தட்டுங்களேன். தீர்க்கதரிசியின் மதிகேட்டை கழுதை திருப்பியது. தீர்க்கதரிசியின் மதிகேட்டை கர்த்தர் இந்த கழுதையை கொண்டு திருப்பினார். ஆண்டவர் நல்லவர், உங்களுக்கு போதிப்பார். வார்த்தையினால் போதனை அடையுங்கள். எரேமியா 32:27 சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவாதி தேவன், என்னால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்று உண்டோ? யாத்ராமா 6:3 சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மார்க் 3:9, மார்க் 6:9 சொல்லுகிறது, இயேசுவை தொட்டவர்கள் சுகமானார்கள், இயேசு தொட்டவர்களும் சுகமானார்கள். கைகளை தட்டி. கரண்டில் நாம் கையை வச்சாலும் ஷாக்கடிக்கும், கரண்ட் கம்பி அந்த நம்ம மேலே விழுந்தாலும் ஷாக்கடிக்கும். ஆண்டவரை நாம் தேடினாலும் அந்த வல்லமை நமக்கு வரும். அவர் வந்து நம்மளை தொட்டாலும் அந்த வல்லமை வரும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபு 12:10 யோபு சொல்லுங்களேன், சகல பிராணிகளின் ஜீவனும் அவர் கரத்தில் இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் அவர் கரத்தில் இருக்கிறதே. நீ கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு படி இழப்பது நம்முடைய கடமை. நத்தனம் வெளியே வந்த உடனே அந்த பேட்ஸுக்கெல்லாம்
அந்த குருவிகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சேப்பா அப்படின்னு கேட்பேன். பக்கத்தில் நான் ஒரு நாள் போனதில் நாய்கள் இருக்கிறது, அந்த நாய்களுக்கு சாப்பாடு வச்சிங்களாப்பா அப்படின்னு கேட்பேன். சரி, அந்த தினம் சாப்பிட்டானா, அந்த வந்திருக்க அந்த அம்மா சாப்பிட்டாங்களா, வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்டாங்களா, திறவுகோல் முடிந்ததுன்னு கேட்பேன். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்களா, எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு காம்பவுண்டுக்குள்ளே, ஒரு கேம்பஸுக்குள்ளே இருக்கிற மக்களை விசாரிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குமானால், இந்த அகிலாண்டத்தை உண்டாக்கி சகல ஜீவனும் கையில் வைத்திருக்கிறவர் நம்மை விசாரிக்காமல் இருப்பாரா? கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. அவர் கரத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நீங்கள், அவருடைய வல்லமையான கரத்தில் இருக்கிற நீங்கள் எப்பொழுதும் திருப்தி அடைவீர்கள். மகிமையான கர்த்தர் அதை செய்வார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். அநாதி சிநேகத்தினால் அவனை சிநேகிச்சேன், காருண்யத்தினால் உன்னை இழுச்சு கொண்டேன் என்றார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், என் எதிர்காலமும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. எனவே நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் அவர் கையில் இருக்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிறேன், நான் திருப்தி ஆவேன். கையை தட்டுங்களேன். என் பிள்ளைகளை அவர் பார்த்துக்கொள்வார், என் வியாபாரத்தை அவர் பார்த்துக்கொள்வார், கையீடு வேலையை அவர் பார்த்துக்கொள்வார், என் குடும்பத்தை அவர் பார்த்துக்கொள்வார். இப்பொழுது இருக்கிற இந்த கண்ணீரை கர்த்தர் கண்டுகொண்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் கண்ணை என் மீது வைத்திருக்கிறார். நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன், ஒரு பொழுதும் நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. மகிமையான தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கரத்தில் இருக்கிற நீங்கள், அவர் கரத்தில் இருக்கிற நீங்கள் வார்த்தையினால் போதனை அடைகிறீர்கள். அவர் கரத்தில் இருக்கிற நீங்கள் அவர் ஆசீர்வாதத்தினால் திருப்தி அடைகிறீர்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் இதை செய்கிறதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாதை நோய்கள் வந்துன்பங்கள் வாருச்சிய போதும் பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுச்சிடுவார். ஏசுதிடப்படுத்திடுவார். வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சூச்சர் மீது கண்கள் இருச்சி நடச்சுவார். ஏசு திருச்சி நடச்சுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே.
பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் தேவன் வாழ்வின் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்திடுவார். ஏகும் சுத்தர் பரிசுத்தவான்கள் மீது கண்களை வைத்து இருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். கைகளை தட்டி பரிசுத்தவான்கள் மீது வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கையில் இருக்கிறீர்கள். அவருடைய கையினால் திருப்தி அடைகிறீர்கள். அவருடைய கையில் இருக்கிற நீங்களுடைய பாதத்திலிருந்து போதனை அடைகிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் மீது கண்களை வைத்து ஆலோசனையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடிக்கடி கையில் இருக்கிற பொருள் இப்படி பார்த்துக்குவோம்ல, இருக்கா இருக்கா இருக்கான்னு பார்த்துக்குவோமா இல்லையா? இப்படி ஏதாவது ரகசியமாக யாருக்கு தெரியாமல் ஒருத்தர் பாதுகாத்து வச்சுருக்கோம். சில நேரத்தில் தூக்கத்துலேயும் டப்புன்னு திறந்து பார்ப்போம். கை இருக்கா, இந்த பேக் இருக்கா, தப்பி பார்ப்போமா தலைக்கடியில். ட்ரெயினில் போகும்போது அடிக்கடி நம்ம பேக்கை தடவி பார்த்துக்கொள்வோம். நமக்கே ஒரு அக்கறை நம்முடைய கையில் இருக்கிற பொருளை பற்றி இருக்குமானால் அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாரே, எப்போது உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். கைகளை தட்டி எப்பொழுதும் பார்ப்பார். எப்பொழுதும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த கரம் உங்களை போதிக்கும் கரம். அந்த கரம் உங்களை திருப்தியாக்கும் கரம். அந்த கரத்தில் சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. கடைசியாக அது பாதுகாக்கும் கரம். சங்கீதம் 18:35 வாசிக்க கேட்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. வலது கரத்தினால் கர்த்தனை பிடித்திருக்கிறார். கையை தட்டுங்களேன். லெஃப்டை விட ரைட் ஹேண்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, பலம் அதிகம். எப்பவும் நம்ம இதையே யூஸ் பண்ணி பழகிட்டோம். அந்த வலது கரத்தினால் அவன் நம்ம பிடிச்சிக்கிட்டாரான். கையை தட்டுங்களேன். தாங்குகிறேன். ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட காட்சன் ஜெபம் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டு தூக்குனான். ஒரு நாள் வீடியோவில் பார்த்தேன். அதை லெஃப்ட் ஹேண்டை தூக்குறேன்னு பார்த்துக்க அப்படின்னு. அது தெரியாமல் வந்துடுத்த வேண்டாம். புல்பிட்டில் லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு வலது கையை தூக்கு அப்படின்னு. இல்லாட்டி 2 கையும் தூக்கு. ஆண்டவர் சொன்னால் வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன். கர்த்தரின் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. வலது கையினால் உன்னை பிடித்திருக்கிறேன். கைகளை தட்டி வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். சங்கீதம் 91:4 சொல்லுகிறது, அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். கைகளை தட்டுங்களேன். அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார். 41 ஆண்டுகள் எனக்கு அளித்த கிருபையின்படி எனக்கு என்ன பேச சொன்னாரோ அதை மட்டுமே பேசியிருக்கிறேன். மக்கள் மத்தியில் வெற்றியை கொண்டு போயிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் அன்றைக்கு நடத்தியிருக்கிறேன். ஒரு திருப்தி இருக்கிறது எனக்கு. நம்முடைய ஊழியத்துக்கு உள்ள ஆட்களை சம்பாதித்தேன் என்று சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்டத்தை சம்பாதித்திருக்கிறேன். கைகளை தட்டி இயேசு மறவாருக்கென்று ஒரு கூட்டம் வந்ததுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்டத்தை சம்பாதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால் இன்னும் நான் ஒரு மாணாக்கன், நான் ஒரு மாணவன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன்.
காலைதோறும் எழுப்புகிறார், காதுகளில் பேசுகிறார். இளைப்படைந்தவனுக்கு ஆறுதல் சொல்ல கல்விமான் நாவை கற்று தருகிறார். இங்கே வருவதற்கு முன்னாடி தான் இரவு 1 மணி 12 மணிக்கு தான் இன்றைக்கு செய்தி என்னன்னு கேட்டேன். கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார், கைகளை தட்டி. இரவு 12 மணிக்கு கொடுத்தார். இதை பேச எத்தனை பேருக்கு புரிந்ததோ புரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது. அது உங்களுக்கு உயிரற்ற பாகத்தில் அது கடந்து போகும். கைகளை தட்டி. செத்துப்போன விஷயத்தை ஆண்டவர் அதில் உயிர்ப்பிப்பார். பாவத்தை சாகடிப்பார். உங்களுடைய மீறுதல்களை சாகடிப்பார். உங்களுடைய ஆன்மீக வாழ்வு துளிர்க்கும். துளிர்க்கும். இன்றைக்கு துளிர்க்கும். சங்கீதம் 91:3 சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி நமக்கு தெரியாது, கண்ணி வைத்திருக்கிறது நமக்கு தெரியாது. அறியாமல் போய் விழுகிறது வேறு, தெரிந்தும் போய் விழுகிறது வேறு. அறியாமல் நீ விழ வித்தரித்தா கூட கர்த்தருடைய கையில் இருந்தால் உன்னை தப்பு வைப்பாராம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் சொன்னார், எல்லா திங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன். மறைமுகமான கண்ணி விளக்கும். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தில் இருந்து வந்தது. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பியது. முடிஞ்சதுன்னு நினைப்போம், அதுக்கப்புறம் தான் கத்த துவக்குவார். கைகளை தட்டுவோம், எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு. ஸ்மித் விக்லிஸ்வர்த் 19ஆம் நூற்றாண்டில் உலகில் தலை சிறந்த குணமளிக்கும் ஊழியத்தை செய்தவர். அவருடைய ஊழிய கூட்டங்களுக்கு வந்துவிட்டு போகும்பொழுது வீல் சேர்ஸ், ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாத்தையும் எம்டியாக லாரில் அள்ளிட்டு போவாங்களாம். அவ்வளவு அற்புதம் நடக்கும். அப்போ ஒரு முறை அவர் இந்த பட்டணத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே காச நோயினால், அப்போது காச நோயினால் ரொம்ப கொடூரமாக டிபிம்பாங்கல்ல, காச நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை சிகிச்சை எடுத்து டாக்டர் இல்லை, இனிமேல் இவளுக்கு இவளுக்கு உயிர் வராது, மரித்து போவாள், குணப்படுத்த முடியாது என்று 2 நாளில் இறந்து போய்விடுவாள், கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே கூட ஆஸ்டின் பெட்டி ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் காச நோய் மருத்துவமனை இருக்குது. ஊருக்கு வெளியே தான் வச்சுருப்பாங்க. பயங்கரமான தொற்று வியாதி அது. காச நோய் என்பது பயங்கரமான தொற்று வியாதி. காச நோய் வந்திருக்காங்கன்னா அந்த வீட்டில் அரண்டுருவாங்க ஒரு காலத்தில். அப்போ இந்த வீட்டாருக்கு ஒரு நம்பிக்கை, இங்கே ஸ்மித் விக்லிஸ்வர்த் வர்றாரு, அவர் தொட்டுட்டா என் மனைவிக்கு என் அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிவிடும். எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கா திரைக்கு பிடிச்சு கண்டுபிடிச்சாங்க, எப்படியோ ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. வாங்கி என்ன விஷயம்னு தெரியாது இவர் மீட்டிங்காக பிறப்பிட்டு நிற்கிறாரு. கொண்டு உள்ள ரூமுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னன்னு சொன்னாங்க, காச நோயெல்லாம் நாளைக்கு மரித்து போவான்னு டாக்டர்கள் மருத்துவமனையிலேருந்து அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் கையை வைத்தால் அவள் பிழைத்து விடுவாள் என்று நாங்கள் நம்பி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா. அப்பையா ஜெபம் பண்ணுமே அப்படின்னு இப்படி அன்புள்ள இயேசு சுவாமி அல்லது ஆண்டவரே அப்படி தொடங்கினார். தொட்டு அந்த மக்கள் விழுந்துருச்சு, உயிர் போயிடுச்சு. வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளெல்லாம் விடுவீங்களா நீங்கள்? சும்மா விளங்காத பயலை இவனை போய் சொன்னாங்களே, கூட்டு வந்தோம், இவன்கிட்ட வந்தவொன்னே நல்லா இருந்த உயிரும் போயிடுச்சு. அநியாயமாக ஜெபம் பண்ணி கொண்டுட்டேடா பாவி அப்படிம்பீங்கல்ல. என்ன நடந்துச்சு? இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஜெபம் பண்ணணும், செத்துட்டாங்களே. கையை பிடிச்சி பார்த்தாங்க, பல்ஸில் எல்லாம் முடிஞ்சு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. இவர் எப்பவுமே வியாதி இருந்துச்சுன்னா வியாதியை அடிப்பாராம். வியாதியை அடிப்பார், கடிந்து கொள்வார், பயங்கரமாக அடிப்பார். அப்போ ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நான் உடைய ஊழியக்காரன், இப்பொழுது அற்புதம் செய்ய வேணும். இந்த டிபியை கொண்டு வந்து இந்த உயிரை பறித்த பொல்லாத பிசாசை, மரணத்தின் ஆவியை இந்த சரீரத்துட்டு எழுந்து போ என்று வயிற்றில் ஓங்கி ஒற்றே குத்து வெளியே போனார். அப்படின்னு எந்திரிச்சிருச்சு. திருப்பி போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணாங்க, டிபிக்கான அறிகுறியே இல்லை. கடைசி நிமிஷத்திலும் முடிஞ்சது நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதைத்தான் கர்த்தர் தொடக்குகிறார். புல் ஸ்டாப்பை அடிச்சுட்டு கமா போட்டு இனி உன் ஆசீர்வாதம் தொடங்கும், உன் பிள்ளைகள் சுகவாழ்வு துளிர்க்கும். நீ எல்லாம் முடிஞ்சதுன்னு தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கிறியா மகனே? இல்லப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
நானே உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன். என் கரத்திலிருந்து ஒருவன் உன்னை பறித்துக் கொள்ள இயலாது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயிர்ப்பிப்பார், வியாபாரத்தை உயிர்ப்பிப்பார், வேலையை உயிர்ப்பிப்பார். எந்த அதிகாரியிடத்தில் பேச வேண்டுமோ அவர்களிடத்தில் பேசுவார். எந்த குடும்பம் உங்களை தள்ளி வைத்திருக்கிறதோ அதே குடும்பத்தில் மறுபடியும் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அவர்கள் மத்தியிலே அவர்கள் கண்களுக்கு முன்னாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும். இதுவரை ஊழியத்தில் சோர்ந்து போய் நிற்கிற அன்பு மகனே, இதுவரை ஊழியத்தில் வெற்றியே கிடைக்கவில்லையே, நானும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்கிறேன், அவரை மட்டுமே உயர்த்தி காண்பிக்க என்னால் வெற்றி பெற முடியவில்லை, புலம்பி இருக்கிறாயே. ஓ நாட் God's appointed time, தேவனுடைய வேளை வரும். உன்னை திரையை விலக்கி வெளியே கொண்டு வந்து சத்துருக்களுக்கு மேல உயர்த்தி வைப்பார். 40 வருஷம் ராஜ வாழ்க்கை மோசேக்கு, 40 வருஷம் ஆடுமைத்தான், 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, 120 வருஷத்துக்கு முன் தான் கானானை பார்த்தான். முகமுமா அவனைப் போல தேவனோடு பேசின தீர்க்கதரிசி முன்பும் இல்லை பின்பும் இல்லை. உத்தமமான நடந்த பரிசுத்தவான், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தவன். அவனுக்கே அந்த கதியானால் உன்னை கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார், உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உன்னை கூர்மையுள்ள பற்குள்ள இயந்திரமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் எடுத்து உன்னை பயன்படுத்துவார். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இன்றைக்கு 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 ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. இயேசு உங்கள் மத்தியில் தான் வந்திருக்கிறார். தேவனுடைய கரம் வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்குள், உங்கள் ஆத்துமத்துக்குள் கேள்விகளால் நிரம்பி இருக்கிற உங்கள் இருதயத்துக்குள் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் நரம்புகளில், உங்கள் இரத்தங்களில், உங்கள் திசுக்களில், உங்களுடைய ஆத்மாவில் கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. இப்பொழுது பாய்கிறது, பாய்கிறது. ஹalleluya சொல்லுங்கள், ஹalleluya சொல்லுங்கள், ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. நீர் என் மத்தியில் வந்திருப்பதற்காக நன்றி. நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீ என் பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. வாழ்வு கசந்ததே, எல்லாம் முடிந்து விட்டதே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை இல்லை, நான் அந்த புல் ஸ்டாப்பை முற்றுப்புள்ளியை அடித்துவிட்டு கமா போடுகிறேன். உன் ஆசீர்வாதம் இன்றுதான் தொடங்குகிறது. இன்றுதான் மகனே தொடங்குகிறது. இனிமேல் தான் என் அபிஷேகம் இறங்க போகிறது. இதுவரை உன்னுடைய எண்ணத்தில், உன்னுடைய சிந்தையிலே ஊழியத்தை செய்தாய். இனி அப்படி இருக்காது. என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறேன். என்னுடைய பரிசுத்த ஆவியின் ஆளுகை கொண்டு வருகிறேன். நான் விரும்புகிற ஊழியத்தை இனிமேல் செய்ய போகிறாய். ஹalleluya. பிதாவின் சித்தத்தை செய்ய போகிறாய். மனுஷர்களை பிரியப்படுத்தினது போதும், மனுஷர்களுக்காக ஊழியம் செய்தது போதும், மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்தது போதும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரப்போகிறது. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் பிள்ளைகள் மீது உம்முடைய கையை வைப்பதற்காக நன்றி. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக நன்றி. கர்த்தர் என் பிள்ளைகளை மறுபிறப்பாக்குவதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளால் சுத்தம் பண்ணி கொண்டிருப்பதற்காக நன்றி. உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. என்னையும் கூட உம்முடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தெய்வமே, உலகத்திலே ஆளுகை செய்கிறவரே, சகலத்தையும் பரிபாலித்து ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறங்கட்டும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இறங்கட்டும். உடைந்து போன இதயத்தை இப்பொழுது புதுப்பையும் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வெளிச்சம் வருகிறது. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் இதோ ஒரு நம்பிக்கை உண்டாகிறது.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் இனி அழுது கொண்டிருக்க மாட்டேன். நான் உன்னத பலத்தோடு எழுந்திருப்பேன். என் சத்துருவே, நான் விழுவேன் என்று நினைத்தாயோ? கர்த்தர் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருளிலே உட்கார்ந்திருந்தாலும், இதோ நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தரோ எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். கர்த்தர் இன்று உங்களை வெளிச்சத்தில் நடத்துகிறார், வெளிச்சமாய் மாற்றுகிறார். பரலோக தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது, ஒவ்வொரு மேலும் வருகிறது, ஒவ்வொரு மேலும் வருகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் நோக்கி அபயமிடுங்கள். முடிந்த வாழ்க்கையை கர்த்தர் துவக்குகிறார். இதோ நம்பிக்கை இழந்து போன உன் கண்ணீருக்கு நம்பிக்கையை ஊற்றும்படி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். Thank you Jesus, wonderful Jesus, wonderful Jesus, almighty God. ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. நீர் என்னை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற தேவன். என் ஜனங்களையும் பலப்படுத்தும், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையில் நிற்க கிருபையை அளித்தருளும் ஒவ்வொரு மேலும். Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கியவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன் ஆசீர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் சோதனைகளை வென்று பெயுலகூடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே பாவச்சோதனைகளை வென்று பெயுலகூடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கழித்து இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் அன்றும் நூதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா. வானாதி
வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வெடிவெள்ளி நட்சத்திரமே, என்று உயிரோடு இருக்கிறவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுடைய கையில் இருக்கிறார்கள். உம்முடைய பாதத்திலிருந்து வார்த்தையினால் போதனை அடைவார்கள். உம்முடைய பரிசுத்தவான்கள் கையில் இருக்கிறார்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உம்முடைய பரிசுத்தவான்கள் நேர் வலது கரத்தினால் தாங்குகிறீர் என்ற வார்த்தைகளை சொன்னேன். அதை நம்பி உம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்படட்டும், சுத்தமாகட்டும், போதனை அடையட்டும், அவளை திருப்தியாக்கும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். சகல சித்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னிருந்து காத்துக்கொள்ளட்டும். தூரத்திலும் சமயத்தில் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி தரித்து நிலைத்திருக்கட்டும். அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை எங்களுமே பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காய் கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும்